சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு அவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல 2 டாக்கிங் பாயிண்ட். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, த இன்க்ளூஷன் ஆஃப் ஜேமி ஓர்டன் இந்த டெஸ்ட் மேட்சஸ் ஆஃப்டர் சோ மெனி லாங் இயர்ஸ் இஸ் கெட்டிங் அ டெஸ்ட் கால் அப். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அவர் ஒரு ODI T20 ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட் பிளேயரா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவரோட அண்ணனோ தம்பியோ கிரேக் ஓவர்டன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் சூப்பரா போடுவாரு. அந்த ஸ்விங் எல்லாம் அவருக்கு சூப்பரா ஆகும். நம்ம ஆக்சுவலி அவர் ஆடி இருந்திருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்லாம். அவர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஜேமி ஓர்டன் வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு, எடுப்பாங்களா டீம்ல, எடுத்தாருன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஜேக்கப் பெத்தல், அவர் வந்து இஸ் பேக் இன் தி ஸ்குவாட். சோ அவரை வந்து எப்படி ஸ்லாட் பண்ணுவாங்க? ஏன்னா நம்பர் 3 நம்ம பார்த்தோம், ஓலி போப் வந்து ஜிம்பாப்வே கிரிக்கெட்ஸா பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஜேக்கப் பெத்தல் கம்ஸ் இன் அப்படின்ட்டு. அவரு கிறகம் போப் அடிச்சிட்டாரு. சோ டேரக்டா கூப்பிடுவாங்களா இல்ல போப்புக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெத்தலுக்கு திரும்ப போவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பவுலிங் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரைடன் கார்ஸ் இஸ் பேக் ஃபார் தெம். அவர் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில ரூல் அவுட்டா இருந்தாரு. ஐபிஎல்லும் ஐ திங்க் ஏதோ ஒரு டீம் ஹைதராபாத் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்ஜுரினால ஆட வரல. சோ இப்போ இஸ் பேக். அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா இப்போ ஓடியும் அவர் ஆடுறாரு. ஸோ அவர் ஒரு செம்ம அடிஷனா இருப்பாரு, செம்ம ஆல்ரவுண்டர் அவரு. இஸ் அப்கமிங் ஸ்டார் ஃபார் இங்கிலாந்து. ஸோ ஓவரால் பாக்குறப்போ அந்த டீமுமே வந்து கொஞ்சம் டீசென்டா இருக்கு. கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸும் தெரியுது ஆண்டர்சன் இல்ல அப்படின்றப்போ. எல்லா ப்ரெஷருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோ ரூட் மேலேயும் பென் ஸ்டோக்ஸ் மேலேயும் தான் இருக்கும். அதையும் தாண்டி ஹாரி ப்ரூக் மேலேயும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றப்போ எக்ஸைட்டட் டு வாட்ச் போத் த டீம்ஸ் பிளே.